தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்பார் என்று விசுவாசித்து பாடல்களை பாடினார்கள். சிறைச்சாலை திறந்தது, பூமி அதிர்ந்தது, சங்கிலிகள் நிலைக்கவில்லை. அதே போல இன்று நீங்கள் பாட பாட, இன்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, நம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுக்களும், பாவம் என்கிற கட்டுக்களும், சாபம் என்கிற அந்த சங்கிலிகளும் இன்று முறியப்பட போகிறது, இன்று அதிரப்பட போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, பாடல்கள் பாடும் பொழுதோ, உங்களை மற்றவர்கள் கேலியாக எண்ணினாலோ, இல்லாவிட்டால் உங்களை பற்றி அற்பமாக பேசினாலோ, அதை பற்றி நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். காரணம், பரலோகம் அதை கணக்கெடுக்கும். பரலோகம் நீங்கள் பாடுகிற பாடலையும் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கணக்கெடுக்கும். அன்று அவர்கள் பாடின சத்தம் பரலோகத்தை எட்டினதாம். ஆனால் அந்த சத்தம் அங்கு இருந்த, அதாவது அந்த சிறைச்சாலையில் இருந்த மேல் அதிகாரிகளுக்கு கூட அது கேட்டிருக்கலாம். அந்த மேல் அதிகாரிகளுக்கு அது கேட்டிருக்கும் பொழுது கூட அவர்கள் வந்து அவர்களை அதட்டி இருக்கலாம். ஆனால் அவர்களோ இன்னும் 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 உரத்த சத்தமாக பாடும் பொழுது சிறைச்சாலை கதவு திறந்தது. அஸ்திபாரம் நிலைக்கவில்லை. காரணம், அவர்கள் பாடல் பாடும் பொழுது சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டதாம். பூமி அதிர்ந்ததாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, இல்லாவிட்டால் உங்களுடைய தாய் தந்தையோ, உங்களுடைய சகோதர சகோதரிகளோ, சகோதரிகளோ, யாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தையோ உங்களுடைய பாடல்களையோ அற்பமாக எண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும், நீங்கள் செய்கிற உபவாசத்தையும், நீங்கள் படிக்கிற அந்த பாடல்களையும் அவர் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்கள். நீங்கள் பாடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத பாவம் என்கிற சங்கிலி, கண்ணுக்கு தெரியாத பாவம், சாபம் என்கிற அந்த கட்டுக்கள் இன்று முதல் அறப்பட போகிறது. இன்று